எடுத்ததை ஒரு கோத்ரூ பண்ணீங்களா? என்ன பாஸ்டர் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. லாஸ்ட் வீக் நான் எடுத்தது கோத்ரூ பண்ணீங்களா? நான் ஆமா கொடுத்த பாஸ்டர். நோட்ஸ்ல. ஆமா, ஈஸியா இருக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இல்ல இருந்தா கேளுங்க. ஏன்னா நம்ம திருப்பி அதை இன்னைக்கு போக மாட்டோம் ஆல்ரெடி. பட் அது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல. காம்ப்ளிகேட்டட் ஆனது எல்லாத்தையும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஜெனிசஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சில காரியங்கள்லாம் புதுசா இருக்கும். பட் எக்ஸடஸ் யாத்ராகமம் வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த கதைகள் எல்லாம் தெரிஞ்சதுனால அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரேயர். ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரே, இந்த கிளாஸ்ல இணைக்க கர்த்தர் செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆண்டவரே இன்டரப்ஷன்ஸ் எடுத்து போடுவீராக. கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆல்ரைட். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து எக்ஸடஸ் வந்தோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் வந்து 2 பாகமா பிரிக்கலாம் நான் சொன்னேன். ஒன்னு வந்து the deliverance of the people of Israel from his slavery through God's mighty act. தேவனுடைய பலத்த கிரியையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எடுக்கிறது ஒரு பாகம். எப்படி ஆதியாகமம் 2 பாகமா பிரிக்கப்பட்டது, ஒன்னு பிரைமீவல் ஹிஸ்டரி, இன்னொன்னு பேட்ரியார்கல் ஹிஸ்டரி. அதே போல எக்ஸடஸும் 2 பாகமா பிரிக்கலாம். ஒன்று டெலிவரன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், ரெண்டாவது கவனன்ட் அட் மவுண்ட் சீனாய். பிரதர் ஒருத்தர் வரலையா இன்னைக்கு? பெனிட்டாவோட பிரதர். ஆமா பாஸ்டர், எங்கன்னு தெரியல. எனக்கும் தெரியல. காணாம போயிட்டார். ஓகே, நீங்க வேற இடம், அவர் வேற இடத்துல இருக்கீங்களா? ஆமா. ஓகே ஓகே, குட். ஓகே, சோ அதுல முதல் பாகத்துல த டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட் வந்து அதுல 4 பிரிவா இருக்குது. அதுல முதல் பிரிவு வந்து ஆபரேஷன், எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ஐ திங்க் லாஸ்ட் வீக் நம்ம ஆபரேஷன் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன்ல. ஆபரேஷன் வந்தோமா? ஓகே, அது வந்து எப்படி ஜனங்களை ஒடுக்கினார்கள், எந்த அளவுக்கு அந்த கொடுமையா இருந்தது, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது 2வது பாகம் எது யாருன்னா மோசே தான். மோசேயினுடைய பிறப்பு, மோசேயினுடைய சரித்திரம் வந்து அடுத்த மிக முக்கியமான ஒன்று. ஓகே, லெட் மீ ரீட். Moses was born in such a perilous time. அப்படின்னா perilous என்றால் இட் வாஸ் நாட் வெரி பிளசன்ட் டைம். ரொம்ப நல்ல ஒரு கால சூழ்நிலை அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. சில நேரத்துல சொல்லுவாங்களே, சில குழந்தைகள் பிறகும் போது ரொம்ப உபத்திரவங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சே இந்த குழந்தை ஒருவேளை சாபமா இருக்குமோ, இந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாமே நமக்கு எப்படி ஆகுது, பிரச்சனையா ஆகுது, சாபமா, இந்த குழந்தை ஒரு சாபமா ஆகுதோ, சாபமா ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். மோசே பிறந்த காலமும் அப்படிதான். இட் வாஸ் நாட் அ வெரி குட் டைம். அதாவது ரொம்ப சந்தோஷமான நேரம் சொல்ல முடியாது. யோசித்து பாருங்க, பார்வோன் ராஜா ஏற்கனவே ஆண் குழந்தைகள் எல்லாரையும் நைல் நதியில கொன்று போட வேண்டும் என்பது ஒரு சட்டமாக இருந்தது. ஒரு லாவே வந்து அப்படி இருக்கும்போது அந்த தேசத்துக்கு விரோதமாய் செய்யும்போது தேச விரோதிகளாய் மாறி விடுவார்கள். ஆனா இந்த இடத்துல வந்து மோசே பிறந்த பொழுது மோசேனுடைய தாயும் தகப்பனும் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? டெஃபினட்டா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட மாட்டாங்க. மோசையை பார்க்கும்போது எப்படி யோசித்திருப்பாங்க, சே சரியான ஒரு சாபமான ஒரு குழந்தைடா இவன் பிறக்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா இவனை காப்பாத்துனா அவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா இருந்தது. வேதம் சொல்லுது பல இடத்துல, மோசஸ் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் சைல்ட். அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்துல கூட நம்ம அது குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல மோசே குறித்து எழுதியிருக்கிறது.
20ஆம் வசனம், 7:20. யாரா வாசிங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் அவன் எப்படின்னா அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியிலே போடுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அந்த உபத்திரவத்தை பத்தி போட்டது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போடுவோம், he was not an ordinary child. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல கூட அதை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்தி வைத்தாள். அழகுள்ளது என்று சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he was not an ordinary child அப்படின்னு வரும். சோ மோசே பிறந்த அந்த காலம் ரொம்ப ஒரு சந்தோஷமான காலம் அல்ல. ஆனாலும் கர்த்தர் அவனை வந்து தேர்ந்தெடுத்தார். So his mother put him in a basket and let in the river Nile. So அந்த நாணல் பெட்டியில ஈப்ரூல ஆர்க் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ எப்படி நோவாவினுடைய பேழை ஆர்க் நோவா குடும்பத்தை காப்பாற்றினதோ அதே போல அதே வார்த்தை தான் ஆர்க் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இட் protected Moses for a greater purpose. தேவன் ஒரு குழந்தை மீது ஒரு பிள்ளை மீது ஒரு திட்டம் வைத்தால் அந்த திட்டத்துல தேவன் பாதுகாக்கிற திட்டத்தையும் வைத்திருக்கிறார். ஆமென். சோ மோசேயோட வாழ்க்கையில பாருங்க, அவன் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் பிறந்தான். ஆனால் மோசேயினுடைய தாயை குறித்து அழகா போட்டிருக்கு எபிரேயர்ல. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தின் தாய். See, most of the time we always talk about Moses. பல முறை மோசே குறித்து தான் செய்திகள் கேள்விப்படுவீங்க. மோசே பயங்கர ஊழியக்காரர், அற்புதம் செஞ்சார். ஆனா மோசேக்கு பின்னாடி இருந்த சில நபர்கள் குறித்து நம்ம அதிகமா கேள்விப்பட்டதில்லை. அதுலதான் ஜோகிபாத், அதாவது யோகிபாத், மோசேயோட தாய், விசுவாசத்தில் தாய் அவள். So a daughter of Pharaoh found the child and adopted him. See, கர்த்தர் சரியான ஒரு பிளான். See, மோசேயோட தாய் ரொம்ப ஞானம் உள்ளவள், தேவனுக்கு பயந்தவள். அதனால கர்த்தர் அவளை கைட் பண்ணி அவள் செய்த காரியங்கள் கரெக்டா. பார்வோனுடைய குமாரத்தி வந்து குளிக்கிற அந்த தருவாயில இவ குழந்தைய வந்து தண்ணியில போட வேண்டும் என்பதெல்லாம் பிளான் பண்ணி பண்றான். He thus had the advantage of the best education of the Egyptian court that trained royal heirs of tributary princes. See, மோசேயோட தாய் ரிவர் நைல் நதியில மோசையை போடுவாங்க. அந்த குழந்தை வந்து பார்வோனுடைய குமாரத்தை பார்த்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எபிரிய ஸ்திரீயை தான் கண்டுபிடிச்சு கடைசியில மோசையோட தாயே அந்த மோசையை வளர்க்கிற ஒரு திட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வயசு வரலும் தான் அந்த குழந்தைய வந்து அவ வளர்த்திருக்க முடியும். யாருன்னா மோசையினுடைய தாய். அதுக்கப்புறம் அந்த மோசே என்பவன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமே. ஏன் அரண்மனைக்கு போகணும் அப்படின்னா, அங்க போகும்போதுதான் அவனுக்கு ஒரு அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்காது. ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாமே அடிமைகளாய் இருந்தார்கள். சோ ஒருவேளை அந்த மோசையும் அதே அடிமை சூழ்நிலையில வளர்க்கப்படும் பொழுது அவனுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் கிடைச்சிருக்காது. பிற்காலத்துல அவனுக்கு எஜுகேஷன் இல்லாததுனால அவனால ஒரு முக்கியமான புஸ்தகத்தை எழுதியிருக்க முடியாது. கர்த்தர் மோசை குறித்து வெறும் அவனை ஒரு 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 ரட்சகனாக மட்டும் அவனை தெரிந்து கொள்ளல, ஆனால் அவன் மூலமாய் வேதாகமத்தின் முதல் 5 புஸ்தகங்களை எழுத வேண்டும் என்பது தேவன் அவன் மேல வச்சிருந்த ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் நிறைவேறணும்னா சில நேரத்துல சில பிரச்சனைகள் ஊடாய் போய் தான் ஆகணும். ஆமே. நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு நபரா வரணும்னு ஆசை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணும் போது, யூ வாண்ட் டு பிகம் அ கிரேட் மேன் ஆஃப் காட், எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆமா. ஆனா எத்தனை பேரு கிரேட்
you want to become a great man of God, you need to go through great tribulations. You need to go to great problems. நிறைய பெரிய பிரச்சனைகள் கூட கடந்து போகணும். அதுக்கு ஆயத்தமா அப்படி கேட்டா கை வராது. You want to become great. ஆனா அந்த கிரேட் எப்படிதான் வரும்? ஹலோ, நீங்களாம் ஜாலியா இப்படி உட்காந்து கிளாஸ் கேக்குறீங்க. ஆனா மோசே குறித்து வாசிக்கும் போது நான் எப்பயுமே சொல்லுவேன், மோசையெல்லாம் நம்ம ரொம்ப அசால்ட்டா வாசிக்கிறோம் பைபிள்ல. பட் ஆனா அவன் போன பாதை 5 வருஷம் வரலாம் அவங்க அம்மா கிட்ட வளர்ந்து, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வளராத ஒரு சூழ்நிலையில 40 வருஷம் அவன் அரண்மனையில வாழ்ந்தது காரணம், because he had the best education. Sometimes God has a great plan for us, but அந்த பிளான் அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்கு they have to go through preparation time, they have to go through processing time. அந்த ப்ராசஸ் வழியா போகாம, எப்படி கோல்ட் ஆனது ப்ராசஸ் வழியா போகாம அது ஜொலிக்காது. அதே போலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ மனுஷனும் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து நம்ம கேட்கிறோம். அவங்க கண்டிப்பா பலவிதமான அந்த ப்ராசஸிங் டைம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போய் தான் அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரராய் இன்றைக்கு இருக்க முடியும். ஆகவே அதுலயும் ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருந்தார் மோசேக்கு. என்னன்னா, he had the Egyptian education. யூனிவர்சிட்டியில படிக்க கர்த்தர் அவனுக்கு உதவி செஞ்சார். பின்பு மோசஸ் fled to Egypt after slaying an Egyptian for beating a Hebrew to the land of Midian. அதுக்கப்புறம் அவன் மீதியான் தேசத்திற்கு போறான். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், எபிரேயனை கொன்றுட்டான். கொன்ற உடனே அப்ப உடனே போல அடுத்த நாள் எபிரேயர்கள் 2 பேரு சண்டை போட்டிருக்கும் போது ஒருத்தர் சொல்றான், நீ எபிரேயனை கொண்டவன் தானே, எங்களையும் கொல்ல வந்திருக்கியான்னு. அவனுக்கு பயம் வந்துச்சு, ஆஹா நம்ம கொண்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுறான்னு சொல்லிட்டு அவன் தப்பித்து ஓடுகிறான். பட் அவன் தப்பித்து ஓடுகிறதும் தேவனுடைய சித்தமா இருந்தது. 40 years in the palace, next 40 years in the wilderness, next 40 years was the time for preparation. See, மோசேயுடைய குணத்தை ஆண்டவர் சரி பண்ண விரும்பினார். நான் எப்பவுமே சொல்லுவேன், மோசே ஒரு நல்ல தலைவன், பட் அவனை உருவாக்கினார் தேவன். எத்தனை வருஷம் உருவாக்கினாரு? 40 நாள் அல்ல, 40 வருஷம் உருவாக்கினார். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு எத்தனை வருஷம் ப்ரிப்பரேஷன் டைம்? சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் டைமே இல்லை பாஸ்டர், கேட்டுறீங்களா? அதனாலதான் பைபிள் காலேஜ் போய் 3 வருஷம் படிச்சு அவங்கள ட்ரெயின் ஆகி பைபிள் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு டிசிப்ளின் லைஃப், காலையில எழும்பணும், ஜபத்துக்கு போகணும், லைன்ல நிக்கணும், சாப்பாட்டுக்கு கரெக்டான டைமுக்கு போகணும், கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியும், படிக்கணும், ஊழியம் செய்யணும், இதெல்லாமே. God also has the same மெத்தட். தேவன் கூட ஊழியக்காரங்களை எடுத்தவனை உபயோகப்படுத்த மாட்டார், முதல்ல அவனை உருவாக்குவார். ஸோ 40 வருஷம் அவனை உருவாக்கினார். எங்க உருவாக்குனாரு? ஃபர்ஸ்ட் 40 வருஷம் he had a wonderful life. பக்கா வாழ்க்கை இருந்துச்சு. அரண்மனை வாழ்க்கை எப்படி இருக்கும்? செம லைஃப்ல சூப்பரான சாப்பாடு கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு வசதி, எங்க போனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கும், எங்க வேணாலும் ஈஸியா டிராவல் பண்ண முடியும். ஆனா அடுத்த 40 வருஷம் அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல கர்த்தர் கொண்டு போனார் மோசே. அவனை எந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் இருந்திருக்கும். நான் யார் தெரியுமா, பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்ற ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும். கர்த்தர் அதெல்லாம் உடைச்சு அவனை ஒன்னெல்லாம் ஆக்கி 40 வருஷம் வெறும் ஆடுக கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஆண்டவரோட வச்சார். சரி, நம்ம நினைக்கிறோம் மோசே பிறப்பிலேயே திக்குவாயனா, பிறவிலேயே திக்குவாயனா இருந்திருக்க மாட்டான் கண்டிப்பா. 40 வருஷம் அவன் நல்லா தான் பேசியிருப்பான். ஆனா 40 வருஷம் இந்த ஆடுக கிட்ட பேசியிருப்பான் பாருங்க, அப்பதான் அவனுக்கு எல்லா பாஷையும் மறந்துருக்கும். ஏன்னா ஆடுகிட்ட என்ன எப்படி பேசியிருப்பான், பே 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 இப்படிதான் பேசியிருப்பான். அதனாலதான் he became stammering tongue. கண்டிப்பா அவன் 40 வருஷம் அரண்மனையில இருக்கும்போது அவன் எலிக்வெண்டா தான் பேசியிருப்பான்,
ஃப்ளூவெண்டா தான் பேசியிருப்பான். பட் அதுக்கப்புறம் அவனை வந்து ஆண்டவர் ஒன்றுச்சு ஒண்ணு இல்லாமக்கி அவனை தரமட்டம் தாழ்த்தி, நீ ஒண்ணுமே இல்லடா, நீ வந்து 40 வருஷம் நீ ஆடுதான் மேய்க்கணும்டா அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ச்சான். அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அவனை உருவாக்குறார். மோசையை உருவாக்குனார் தேவன். ஐயா ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரு வசனம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். பிறப்பிலேயே he was not a stammering tongue. he was see God. நம்ம சில நேரத்துல நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் வந்து எல்லாரையும் யூஸ் பண்ணுவாரு. எங்களை மாதிரி நிறைய பேர் பைபிள் காலேஜ் போகாதவங்க கர்த்தர் யாரையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் யாரை ரொம்ப வல்லமையா பயன்படுத்தினார்னா நம்ம எஜுகேட் பண்ணிக்கணும். மோசே வந்து அவன் எஜுகேட்டட் ஆனால்தான் கர்த்தர் அவனை வந்து 5 புக் யூஸ் எழுத வச்சார். பேதுரு கூட ரொம்ப எஜுகேட்டட் சொல்ல முடியாது. பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா அவன் எழுதினது எத்தனை புஸ்தகம் பைபிள்ல? 2 தான். ஆனா பால் வந்து எஜுகேட்டட். பால் எத்தனை புஸ்தகம் எழுதினார்? 13. புதிய ஏற்பாட்டுல பாதி புஸ்தகம் அவர் தான் எழுதுனது. புதிய ஏற்பாட்டுல பாதி புஸ்தகம் அவர் தான் எழுதுனது. பாதிக்கும் மேலன்னு சொல்லலாம். 13 அப்போஸ்தலர் நிருபங்கள் சொல்லலாம். So God uses people who are educated also. அவரு நினைச்சா யாரையோட யூஸ் பண்ணலாம். ஆனால் he had a good education. ஆனா அந்த 40 வருஷம் அவனை கொண்டு போய் மீதியான் தேசத்துல அங்க போய் சிஃபோரால் என்கிற ஒரு ஸ்திரியை வந்து திருமணம் பண்ணுகிறான். ஓகே, நான் நோட்ஸ் வாசிக்கிறேன். The daughter of Midian priest Jethro and lived there for 40 years. The life in the wilderness gave him a thorough knowledge of the territory where he will lead his people later. அப்போ அந்த 40 வருஷம் அவனுக்கு எதுக்கு உதவி செஞ்சதுன்னா, ஏன்னா மோசேக்கே தெரியாது அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்காருன்றத மோசேக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் எல்லா ரூட்ஸ் மேப்ஸ் எல்லாமே அந்த நாட்கள் கூகுள் மேப் கிடையாது. மோசே தான் மேப்பே. ஜனங்களை எப்படி நடத்தணும், எந்த இடத்துல போகணும் எல்லாமே தெரியும். So God prepared him. Everything that happened in his life was providential, that God prepared him through these years for the task he had ahead of Moses. So 40 வருஷம் ஊழியத்திற்கு கர்த்தர் அவனை 80 வருஷம் உருவாக்கினார். He prepared him. Providentially God prepared him. See, ஊழியத்திற்கு ப்ரிப்பரேஷன் அவசியம். ஊழியக்காரனுக்கு ப்ரிப்பரேஷன் அவசியம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல இல்ல ஊழியக்காரன் எல்லாம் ப்ரிப்பரேஷன் தேவையில்லை அப்படின்ற ஒரு 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 காலகட்டத்துல எல்லாம் நம்ம இருக்கிறோம். இல்ல பைபிள் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். பைபிள் காலேஜ்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நம்ம வாசித்தாலே போதும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில ப்ரிப்பரேஷன் தேவை. ஏன்னா தேவனே ப்ரிப்பேர் பண்றாரு மோசே. இயேசு சுவாமி 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு he prepared 30 years. அவருக்கு 30 வயசு தேவையே கிடையாது. he was God, 100% God, 100% human. ஆனா அவர் செஞ்ச ஊழியம் வெறும் 33 வருஷம் தான். ஆனா அந்த 33 வருஷத்துக்கு வெறும் ஊழியம் செய்யறதுக்கு he prepared himself for 30 years. So God prepared Moses. God called him to lead his people out of Egypt in an extraordinary event of a burning bush. So ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைத்தது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஈவென்ட், ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வின் மூலமாய் கர்த்தர் அவனை அழைத்தார். ஏன் ஒரு அசாதாரணமான நிகழ்வு இருக்கணும்னா, ஏன்னா ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு அல்லது மோசேக்கு வைத்திருந்த ஒரு ஊழியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம். எப்பவுமே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை வைத்திருந்தால் அந்த ஊழியக்காரனுடைய அழைப்பும் அசாதாரணமான ஒரு ரீதியில தான் இருக்கும். How do we know God has called us? எப்படி நமக்கு தெரியும் நம்ம கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? கண்டிப்பா ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி ஈவென்ட் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும்.
முழு நேர ஊழியமானாலும் சரி, பகுதி நேர ஊழியமானாலும் சரி, மோசேயும் சரி, நீங்க பைபிள்ல பார்த்த பல தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்கள் வாழ்க்கையில they had a extraordinary calling. நீங்க ஜட்ஜஸ் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், அவங்க அழைக்கப்பட்ட விதமும் வித்தியாசமா இருக்கும். தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையை பார்த்தாலும் their calling will be very significant. ஸோ அதே போலதான் மோசேயினுடைய அழைப்பு ஒரு சிக்னிபிகண்ட் ஈவென்ட். ஏன்னா அவனுடைய ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த ஊழிய அழைப்பு, ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஊழியம், சாதாரண ஊழியம் அல்ல. So God revealed to him his divine name as I am who I am. See, இந்த இடத்துல வந்து தியாலஜிக்கலா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, என்னன்னா தியோஃபானி. இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தியோஃபானி. தியோஃபானினா God appearing to man. God appearing to man. See, பழைய ஏற்பாட்டுல the angel of the Lord மென்ஷன் ஆயிருக்குது. ஒரு சில இடத்துல the angel of the Lord, the capital letter T போட்டு capital letter A போட்டு வரும், the Lord. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. சரி, பழைய ஏற்பாட்டிலுமே தியோஃபானி அப்படின்னா ஜீசஸ் appeared in human form. அது நீங்க தியாலஜில வரும்போது நீங்க படிப்பீங்க. பட் இதை நான் லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பல இடத்துல வந்து அவரு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். God appeared to him in many ways, in many times in the Old Testament. இந்த ஒரு இடம் வந்து இட்ஸ் அது வந்து தியோஃபானி அப்படின்னா God himself appeared. God himself appeared. See, அந்த வசனத்தை வாசிப்போம் நம்ம. மூணாம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமா, 3வது 2வது வசனத்தை வாசிங்க. அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். இந்த இடத்துல the angel of the Lord வந்து it's God appearing, Jesus Christ கூட சொல்லலாம் sometimes. அது தியாலஜில நீங்க படிப்பீங்கன்னா, சோ இப்போ கொஞ்சம் சொன்னா நீங்க நிறைய கேள்விகள் வரும். எப்படி அது வந்து காட் நம்ம சொல்ல முடியும்? எப்படி அது? பழைய ஆபிரகாமுடைய ஒரு இடத்துல கூட 3 தேவதூதர்கள் வருவாங்க. அந்த 3 தேவதூதர்கள்ல ஒரு நபர் வந்து ஆக்சுவலா கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படின்னா, ஒரு தேவதூதனால ஒரு வாக்கு சொல்ல முடியாது, ஒரு தேவதூதனால ஒரு வாக்கு தத்தம் கொடுக்க முடியாது. யாரு வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியும்னா, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் மட்டும்தான் வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியும். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவாரு, அடுத்த வருஷம் நான் இதே நேரத்துல உனக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னுவார். So only God can give promise, because only he can fulfill promise. அதே மாதிரி இந்த இடத்துல அப்பியர் ஆனது இட்ஸ் நாட் தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய தூதனானவன் இல்ல, கர்த்தருடைய தூதனானவர். அங்கேயே ஒரு டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படின்னா, ஆண்டவர் அவன் கேட்கிறான், வாட் இஸ் யுவர் நேம்? 3:14 என்ன சொல்லுது? அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்று என்னை உங்களுக்கு அனுப்பினார். I am that I am. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இட்ஸ் a very very important for us to understand. முதல்ல தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின ஒரு இடம் இதுதான். I am that I am. இதுதான் அவரோட பேர். நிறைய இடத்துல ஆண்டவருடைய பேர் போட்டிருக்கு, எல் ஷடாய். அதுவும் வந்து I am Almighty God. சில இடத்துல யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ஈரே, யெகோவா மெகாதீஸ் அப்படின்னு பல நாமங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து மனிதன் ஆண்டவருக்கு வச்ச பெயர்கள். These names man kept for God. மனுஷனுக்கு மனிதன் ஆண்டவருக்கு வச்ச பெயர். எப்பெல்லாம் தேவனை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அனுபவிக்கும் பொழுது that experience become the name of God. இப்போ உதாரணத்திற்கு
ஆபிரகாம் வந்து பலி செலுத்த கூட்டிட்டு போகும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னதுதான் ஏகோவா ஈரேவாய் மாறினது. அதே போல கர்த்தர் பார்த்து கொண்டார். So Jehovah Jireh was the name kept by Abraham to God. அதே மாதிரி எல்ரோயி ஆகார் தேவனுக்கு வைத்த பெயர். அதே மாதிரி எபினேசர் சாமுவேல் தேவனுக்கு வைத்த பெயர். இப்படி ஒவ்வொரு பெயரும் பாத்தீங்கன்னா மனிதன் தேவனுக்கு வைத்த பெயர். ஆனா இந்த இடத்துலதான் தேவனே தம்மை வெளிப்படுத்தின ஒரு பெயர், ஐ எம் தட் ஐ எம். அது வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா யாவே என்று டிரான்ஸ்லேட் ஆகப்பட்டிருக்கிறது. ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னா என்ன? சி, இந்த ஐ எம் நானே வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் இத? யோவான் 14 அதிகாரம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14 அதிகாரம் மட்டும் இல்ல, நானே என்கிற வார்த்தை யோவான்ல 7 தடவை பார்க்கணும். நானே என்ற வார்த்தை யோவான்ல 7 தடவை. 7 sayings I am saying சொல்லுவாங்க. 7 I am sayings என்னன்னா, நானே நல்ல மெய்ப்பன், நானே ஜீவாப்பம், ஜீவாப்பம் நானே. இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், I am the true wine, I am the life, I am the truth, I am the way, I am the resurrection and life, I am the living water. ஸோ இது மாதிரி 7 sayings வந்து ஜீசஸ் சொல்லுவார். அதை வேற எந்த சுவிசேஷத்திலையும் பார்க்க முடியாது, யோவான்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா யோவான் எழுதின கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, ஜீசஸ வந்து காடா காமிக்கிற ஒரே புஸ்தகம் வந்து அதுதான் யோவான். இட் டாக்ஸ் மோர் அபவுட் த டிவினிட்டி ஆஃப் காட். அதனாலதான் ஐ எம் சொல்லும்பொழுது இதை வாசிக்கிற யூதர்களுக்கு நல்லா தெரியும், புரியும். என்னன்னா இந்த ஐஎம் வந்து வேற யாருக்குமே உபயோகப்படுத்த மாட்டாங்க. கடவுள் தேவனுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா ஐஎம். அந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்றாரு, ஐ எம் தட் ஐ எம். அப்படின்னா என்னன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ வாஸ், ஐ வில், ஐ வாஸ், ஐ எம் அண்ட் ஐ வில் பி என்ற அர்த்தம். ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், நான் இருப்பேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ வாஸ் இன் த பிகினிங், ஐ எம் நவ் டுடே அண்ட் ஐ வில் பி வித் யூ டில் ஐ டேக் யூ இன்சைட் த கானான். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஐ எம் தட் ஐ எம் என்று சொல்லும் பொழுது, யாவே என்று சொல்லும் போது, it is a very very a holy name of God. அந்த வார்த்தை, அந்த இன்ஃபேக்ட் ஹீப்ரு பைபிள்ல யாவே என்று சொல்லவே மாட்டாங்க. அதற்கு இன்னொரு சப்ஸ்டிடியூஷனோட வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அடோனாய். என்ன பேர் அதுக்கு? அடோனாய். அடோனாய் என்ற வார்த்தை தான் யாவே என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் யூதர்கள் அந்த வார்த்தைய நாமத்தை உச்சரிக்க கூட மாட்டாங்க. அவ்வளோ இட்ஸ் அ வெரி வெரி ஹோலி நேம். அந்த பெயர் அவ்வளோ பாதுகாத்து வச்சிருப்பாங்க. they don't even use that name, யாவே. அந்த யாவேயோட அர்த்தம் தான் ஐ எம் தட் ஐ எம். சரி, நம்மளுடைய ஆண்டவரை குறித்து நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கும் போது we will நம்மளுடைய விசுவாசம் பெருகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார் என்ன தெரியுமா? நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், இனிமேலும் நான் இருப்பேன். தட் இஸ் வாட் ஐ எம். சில நேரத்துல ஆண்டவர் ஏன் அவரோட பேரை சொன்னார் தெரியுமா? உன்னை அனுப்புனது யாருப்பா அப்படின்னு கேட்கும் போது, சில நேரத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களா உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் அந்த பையனை வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஸ்டூடெண்ட்டை வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது, டீச்சர் வந்து என்ன கேட்பாங்க? யாரம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னது கேட்பாங்களா? அப்போ அந்த டீச்சருக்கு தெரியாத ஒரு ஆள் இருந்தா, எப்பா நான் அனுப்ப முடியாது, யாருன்னே தெரியாது, நீ போப்பான்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. யாருப்பா கூட்டிட்டு வர சொன்னது அப்படின்னா, பிரின்சிபல் மேடம் கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் என்ன செய்வாங்க? கட்டாயம் அனுப்பிச்சிருவாங்க. ஏன்? பிரின்சிபலுக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு ஒரு கனம், ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. சில நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து, இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்கம்மானா, அதெல்லாம் வர முடியாது போயா அப்படின்னு சொல்ல முடியுமா?
இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, நீ வரலையா, இது வர உனக்கு பிடி வாரண்டோட வருவாங்க. அப்ப என்ன செய்வார்? See, a name plays a vital role. பெயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணதா இல்லையா? யாரா சொன்னது அப்படின்னும் போது ஒரு பேர் சொன்ன உடனே ஒரு கெத்து இருக்கும். சில நேரத்துல நான் ஸ்டூடெண்ட் டீல் பண்ணும்போது நான் பர்டிகுலரா சொல்லி அனுப்பேன், வெஸ்லி சார் சொன்னாரு போய் சொல்லுடான்னு. அப்பதான் பசங்க கேட்பானுங்க. நான் சொல்லுவேன், டேய் எல்லாத்துக்கும் என் பேர் யூஸ் பண்ணாத, நீ வந்து தப்பு பண்ணிட்டுல என் பேர் யூஸ் பண்ணா வெஸ்லி சார் சொன்னாரா. ஏன்னா சிலவங்க அப்படியே இருப்பானுங்க, சும்மா பசங்களை மிரட்டுறதுக்கு வெஸ்லி சார் சொன்னாரா அப்படின்வானுங்க. நான் சொல்லுவேன், டேய் நான் என் பேரை நான் என் நாலேஜ் எல்லாம் என்ன செய்யாத, யூஸ் பண்ணாத. வெளியில போறதுக்கு என் பேரை யூஸ் வெஸ்லி சார் அலோவ் பண்ணிட்டாருடா. ஆஹா, சம்டைம்ஸ் நேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, he reveals himself who he is. அதுவும் எப்படி ரிவீல் பண்றாருன்னா, நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, உங்களெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறேன். உங்களை வெளியில கூட்டிட்டு வந்து உங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போற வரையில நான் இருப்பேன். That means it talks about the provision of God, protection of God, God's providence. See, ஆண்டவர் ஏன் அதை சொல்றாருன்னா, உன்னை நான் பாதுகாக்கவும் முடியும், உன் தேவைகளை சந்திக்கவும் முடியும், உன்னை வழி நடத்த முடியும், உன்னை அசாதாரணமான காரியத்தில் மூலமாய் உன்னை நான் வந்து நடத்தவும் முடியும் என்பதை தான் ஆண்டவருடைய நாமத்துல கர்த்தர் நம்ம வெளிப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு பெண்டெகோஸ்து கடிக்கிற நம்ம எதை கத்துக்கணும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை 100% நம்ம கத்துக்கணும். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலை போனாலும் யாவே, சில நேரத்துல இந்த யாவே என்ற பெயரை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தி பாட்டு எல்லாம் பாடுவாங்க. சிலர் வந்து பயசா பாடுவாங்க, சிலர் யாவே, சில நேம்ஸ் எல்லாம் அது ரொம்ப ஐ யூஸ் டு வண்டர். பழைய ஏற்பாட்டு நாட்கள் அந்த பேரை சொல்ல கூட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால ஆண்டவரோட பேர் வந்து எப்படி ஆயிடுச்சு, it becomes so வேல்யூவே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நோ, அது ஒருபாடு வரவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கு அவருடைய நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாதுன்னா, சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்னா, ஃபெமிலியாரிட்டி வந்து அந்த ரெஸ்பெக்டை குறைக்க செஞ்சிடும். ஃபெமிலியாரிட்டி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்ட பிறகு அவங்க வேல்யூவே பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல காடும் அப்படிதான், நம்ம ஆண்டவர் தானே நம்மளை மனுஷி ஏத்துப்பாரு இல்ல. அதனாலதான் பழைய பாட்டுல ஆண்டவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். சில நேரத்துல சில காலங்களில God he has to show his anger, he has to show his zeal, அவருடைய வைராக்கியத்தை காமி. நிறைய இடத்துல ஆண்டவர் நிறைய ஜனங்களை உடனடியா அடிச்சு போறதை நம்ம பாக்குறோம். ஊசா வந்து தேவனுடைய பலிபீடத்தை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் அவனை அந்த இடத்துல அவனை கொன்று போடுகிறார். காரணம் என்ன? நீ வந்து தேவனுடைய அந்த இதுவை ரொம்ப நீ வந்து ஒரு கனவீனமா அல்லது கவனக்குறைவா அல்லது பயம் இல்லாம நீ செய்யக்கூடாது, கீழ்ப்படியாம நீ செய்யக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தார். நம்ம யோசித்து பார்ப்போம், சில நேரத்துல ஏன் ஊசாவை அடிக்கணும்? அவன் நல்லது தானே செஞ்சான். அந்த அந்த மாட்டு வண்டியில போய் கொண்டிருக்கிற அந்த அந்த உடன்படிக்கைப்பட்டி கீழே விழுந்தவன அதை காப்பாத்த போனான். ஒருவேளை அந்த இடத்துல அழுக்கா இருந்திருக்கலாம். காப்பாத்த போனவனு ஏன் ஆண்டவர் அடிக்கணும்? ஏன்னா ஆண்டவருடைய காரியத்தை எப்படி காப்பாத்தணும்னு அவருக்கு தெரியும். மனுஷன் யாரு அவனை காப்பாத்துறது? ஆனா ஆண்டவருக்குன்னு சில காரியங்கள் இருக்கு. அவருடைய நாமத்தை, அவருடைய மகிமைய, அவருடைய பெயரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய நாமத்தை நான் ஒருபோதும் நான் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. மோசே ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வந்து பரிந்து பேசுவான். என்ன தெரியுமா? 33 அதிகாரத்துல வாசிக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் கொன்று போடுறேன், நீ மோசே நீ வழிவிடு, யூ ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ், ஐ வில் கில் தேம். அவங்க வந்து வணங்கா கழுத்து ஜனங்க. பால் வந்துச்சு இடையில. சோ ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ வேலைக்கு போ, நான் அவங்கள வந்து கொல்லணும்ன்றார். அப்போ மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே எனக்காக அவங்கள விட்டுருங்க, ஏன்னா நீங்க ஒருவேளை கொன்று போட்டீங்கன்னா உங்களோட நாமத்துக்கு அது என்னவாயிடும்?
அது வந்து கேடு விளைவிச்சிடும் உங்க நாமத்துக்கு. One second. ஸோ ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவரா இருந்தார். அதே மாதிரி மோசே கிட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே உங்க நாமத்துக்கு என்ன செஞ்சிடும். இதே போலதான் இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமையும் படுத்த முடியும். அதே சமயத்துல ஆண்டவருடைய நாமத்தை வந்து நம்ம கீழே போட முடியும். ஸோ காட் ரிவீல்ட் ஹிஸ் நேம். ஏன் அதை வெளிப்படுத்தினார்னா மோசேக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க, நீ போலப்பா, உன் கூட இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் உன் கூட இருக்கிறார் என்பது. This revelation with great theological importance discussed voluminously with widely divergent interpretations. So இந்த ஒரு வேர்ட் I am who I am என்பது குறித்து ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான தியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அந்த நேம்ல இருக்கு. The exact meaning is difficult to elicit. அதனுடைய சரியான அர்த்தத்தை வந்து புரிந்து கொள்வது கஷ்டம். However, இந்த கான்டெக்ஸ்ட், அதாவது அது புரிந்து கொள்ள கஷ்டமா இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்ட் where great expectations are raised, the name of God revealed as I am who I am be interpreted in the relative or efficacious sense. Thus it means I am he who is there for you, really and truly present, ready to help and to act, and you will not lack anything. நான் அது தமிழ்ல சொல்றேன். I am who I am, I am that I am, I am who I am. அதோடைய அர்த்தம் ஆண்டவர் அவனுக்கு மோசைக்கு சொன்ன அந்த சூழ்நிலையில வைத்து பார்க்கும்போது அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கலாம்னா, I am he who is there for you. உனக்காக நான் இருக்கிறேன். ரியலி அண்ட் ட்ரூலி பிரசன்ட் அப்படின்னா உண்மையாகவே சத்தியமாய் நான் கூட என்ன செய்யறேன், இருக்கிறேன். ரெடி டு ஹெல்ப் அண்ட் டு ஆக்ட். உனக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன், உனக்காக செயல்பட நான் தயாராக இருக்கிறேன். வா, எப்படி இருக்கலாம் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை. ஊழியக்காரங்களுக்கு எப்பவுமே இந்த வார்த்தை, இந்த மெசேஜ் வந்து ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பைபிள் காலேஜ்ல பிரசங்கிப்பாங்க. என்னன்னா I am who I am, அந்த வார்த்தையை தேவன் மோசைக்கு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஊழியத்துக்கு போற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட உண்மையாகவே இருப்பேன். உன் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்காக செயல்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to act for you. இதே ப்ராமிஸ் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களை சீஷராக்குங்கள், பிதா குமார் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்களுக்கு கற்பித்து அவர்களை என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அதுக்கப்புறம் சதா காலங்களிலும் நான் என்ன செய்வேன் உங்க கூட. The same promise that God gave to Moses, the same promise God is giving to the disciples, is the same promise God is giving to us today. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அதை தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துல இருந்து ஆமென் மிஷனரியா நாங்க இருக்கிறோம். ஆண்டவர் இதே வார்த்தையை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, நீ போ, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், ஜோஷுவாவுக்கு சொன்ன ஆண்டவர். சோ அந்த வார்த்தையில அவ்வளவு சாராம்சம் இருக்கிறது. I am ready to help you, I am ready to act for you,
and you will not lack anything. நீ ஒன்றிலும் குறைவு பட மாட்டாய். So when Moses raised objections to be the messenger because of his slow speech, God gave him his brother. See, மோசே ரொம்ப எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சார். எப்படியாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தட்டி கழிச்சலாம்னு நினைச்சார். See, we cannot change the mind of God. சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை முழு நேர ஊழியத்திற்கோ பகுதி நேர ஊழியத்திற்கோ அழைச்சிட்டாருன்னா ஆண்டவரை மாத்தவே முடியாது. See, sometimes நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே இதை மாத்துங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, சாரிப்பா நான் மாத்த மாட்டேன், நீ மாறு. ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு, sometimes prayer is not to change God's mind, prayer is to change our mind. ஜெபம் என்னது? எல்லாத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம். எதுக்காக? ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்க. சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எதுக்குப்பா கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிற? நான் ஒருபோதும் என் பிளான சேஞ்ச் பண்ண மாட்டேன், வேணும்னா நீ சேஞ்ச் பண்ணு. அப்ப நீ ஜெபிக்கிற 21 நாள் உபவாசம் எதுக்கு? எது ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஆண்டவருக்கு? சொல்லுங்க, எது ரொம்ப கஷ்டம்? அவர் சொன்னதுல பின்வாங்குறது. அவர் சொன்னதுல பின்வாங்குறதா? அவர் சொன்னத திருப்பி பின்வாங்க. அதை செஞ்சிருக்காரு ஆண்டவர். ஜோனா கதையில அதை செஞ்சிருக்காரு. அவர் சொன்னதை அவர் திருப்பி வாங்கிட்டார். அதை விட கஷ்டமானது. எல்லாம் ரொம்ப தியாலஜிக்கலா யோசிக்காது, சிம்பிள் ஆன்சர். மனச மாத்துறது, நம்மள ஒத்துக்க வைக்கிறது அவருடைய பிளானுக்கு. எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் கஷ்டமான காரியம் எது தெரியுமா? நான் அடுத்தது சொல்லுவேன், ரெட் சீ கடந்தது, சிவந்த சமுத்திரத்தை பழந்தது கூட it didn't take long time for God. ஆனா ஜனங்களோட மனசை மாத்துறதுக்கு 40 வருஷம் எடுத்தார். அதே மாதிரிதான் மோசே கூட. It was not easy to change. So மோசே என்னென்னவோ பண்றார், தலைக்கீழ நிக்கிறாரு. But God said, okay, நீ அப்படி போறியா, நான் இப்படி வரேன், நான் உனக்காக ஒரு என்ன செய்யறேன், I will keep a messenger for you. So Aaron as his spokesperson, ஆரோன் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். God also made his staff a great instrument of demonstrating God's power. மோசே கிட்ட இருந்த அந்த கோலை ஆண்டவர் வல்லமைப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார் சொல்லணும். It became, see, the staff of Moses become the staff of God. மோசேனுடைய கோல் தேவனுடைய கோலாய் மாறினது. அப்படின்னா பாருங்க, God மோசே எப்படி எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். ஆனா இவன் என்ன பண்றான், அதெல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சார். பட் God never left Moses. ஆண்டவருக்கு தெரியும் யாரு கடைசி வரையிலும் எனக்காக வைராக்கியமா நிப்பா என்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், God is so perfect in his selection. ஆண்டவர் எப்படி? He is very very perfect in his selection. என்னோட வைஃப் ஒரு பாஸ்டர் மகதான், குலசேகரத்துல, மார்த்தாண்டம் பக்கத்துல குலசேகரத்துல அவங்களோட சொந்த ஊர். அங்க என் மாமனார் பாஸ்டர், ஏதி சர்ச்சோட பாஸ்டர். ஸோ என் ஒய்ஃபும் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு அங்க போய் 2 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு பின்புதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ என் ஒய்ஃபோட தங்கச்சி தம்பியும் பாஸ்டர். ஆனா அழைப்பு யாருக்கு வந்ததுன்னா மிஷினரியா போகணும்ட்டு எங்களுக்கு தான் வந்துச்சு. அதனால யோசிப்போம், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு நாங்க யோசிப்போம், அவரோட தம்பி இங்க வந்தாருன்னா 1 வாரம் இருக்க மாட்டாரு, ஓடுருவாரு. ஏன்னா இங்க ரோடு சரி இருக்காரு, ஜனங்க சரி இருக்க மாட்டாரு, ஒரு ஹோட்டல்ஸ் கிடையாது, அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது, போர் அடிச்சு கிடப்பாரு, எப்படா ஊருக்கு போயிட்டு. நான் சொல்லுவேன், பத்தியா, அதனாலதான் ஆண்டவர் உங்களை இங்க கொண்டு வரல. சில நேரத்துல நான் சொல்லுவேன், ஊழியம் செய்ய கத்துக்கணுமா, நான் சொல்லுவேன், அப்பா 1 மாசம் நான் போய் அங்க சர்ச்சு நடத்துறேன், 1 மாசம் நீங்க இங்க சர்ச்சு நடத்துக்க சொல்ல. அவர் சொல்லுவார், ஐயோ எங்களால 1 வாரமே இருக்க முடியல, 1 மாசமா. சொல்லுவேன், ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதுல வள்ளுவர். இஸ் a perfect man, God, in selecting perfect people for his. யாரு தெரிந்து கொண்டா, யார் வைராக்கியமா, யாரு
ஆண்டவருக்காக எக்ஸ்ட்ரா மைல் போவாங்க என்று தெரிஞ்சுதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார். தாமஸை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணார் இந்தியாவுக்கு வரணும்ட்டு. ஏன்னா அவனை தவிர வேற பர்ஃபெக்டால யாருமே இருந்திருக்க முடியாது. இந்தியாவில இருக்கிற ஜனங்களுக்கு ஏத்தவன் அவன் ஒருத்தனா தான் இருப்பான். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஜனங்க ஆல்ரெடி சந்தேக பேர். அப்ப யாரை அனுப்புதா கரெக்டா இருக்கும்? பேதுரு தான் இடத்த விட்டே நவர மாட்டான்னு ஆண்டவர் நல்லாவே தெரியும். அதனாலதான் தம்பி உன் ஊழியத்தை நீ எருசலேமோட நிறுத்திக்கோ. பேதுருவோட ஊழியம் எருசலேமை விட்டு வெளில போவே இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பேதுருவோட பேரை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவரோட ஊழியம் எருசலேமோட முடிஞ்சு போச்சு. when God selects, he selects perfectly. அதே சமயத்துல அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. நம்ம தான் கன்வின்ஸ் ஆயிடும் கடைசியா. So God chose Aaron. So Moses first encounter with Pharaoh did not yield result. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? செலக்ட் பண்ணி அனுப்புறார். நீ போப்பா, நீ போய் என்ன பண்ணு, பேசு. ஃபர்ஸ்ட் போய் அட்டம்ப்ட்லயே மோசேக்கு ரிசல்ட் வரல. மோசே போய் பார்வோன் கிட்ட பேசும்போது ரிசல்ட் வரல. பார்வோன் refused to let people go because he said, who is the Lord that I should obey his voice to let Israel go? பார்வோன் சொன்ன வார்த்தை பயங்கரமான வார்த்தை. என்ன சொன்னார்னா, மோசே போய் சொல்றான், நீ எங்க தேவன் சொல்றாரு என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்க போய் வனாந்திரத்துல அவரை ஆராதிக்கணும், போக விடுன்னு சொல்லும் போது பார்வோன் கேக்குறாரு, தம்பி உன் கடவுள் யாருப்பா? எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாத ஒரு கடவுளை நான் என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். ஏன்னா எகிப்துல யாரு கடவுள்? எகிப்து தேசத்துல யாரு ராஜா அப்படின்னா, யாரு கடவுள்னா பார்வோன் தான் கடவுள். அப்ப கேட்கும் போது என் கடவுள் உன்னை அனுப்புறாரு. அப்ப நான் யாரு? எகிப்து தேசத்துல இருக்கிற நீ எனக்கு கீழே அடிமையா இருக்கிறனா, எகிப்து தேசத்துல நான் தான் கடவுள்னா, அப்ப நீ சொல்ற கடவுள் யாரு? நீ போய் அவரை கூட்டிட்டு வா, நான் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அனுப்புறான். even despising Moses. I don't know who's your God. தம்பி நீ போய் சிலத்துல இதெல்லாம் சில படத்துல எல்லாம் வேடிக்கையா பார்ப்போம். எங்க 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 பாஸ் சொல்றாருங்க கொஞ்சம் விட சொல்லி, அப்ப பெரிய பாஸ் என்ன சொல்லுவாரு? பெரிய தாதா என்ன சொல்றாரு? என்னது நானே பெரிய தாதா? யார் உன் தாதா? உன் தாதா வர சொல்லு. அப்படி பார்த்துட்டு ஒரு பெரிய பவர் போட்டி நடக்கும். பாத்துருக்கீங்களா? அந்த பவர் போட்டி தான் இங்க நடக்குது. என்னன்னா மோசே போய் சொல்லும் போது அவன் அசட்டை பண்ணி அனுப்புறான். என்ன அனுப்புறான்னா, உன் கடவுளை போய் கூட்டிட்டு வா, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, போய் வேற ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். he despised them. who is the Lord that I should obey his word? உன் கடவுள் யாருப்பா? அவருக்கு நான் கீழ்ப்படிகிறதுக்கு உன் கடவுளை கூட்டிட்டு வா. I do not know the Lord. அப்படின்னா எனக்கு உன் கடவுள் என்ன செய்யாது எனக்கு தெரியாது. Moses was frustrated by Pharaoh's refusal. மோசேக்கு ஆல்ரெடி கடுப்பு. என்ன கடுப்பு? போக மாட்டேன்னு சொன்னவன வலுக்கட்டாயமா போன் அனுப்பிட்டு இவர்லாம் நினைச்சிருப்பாரு மோசே, நான் போன உடனே ஆண்டவர் 2 சைன் வேற காமிச்சு அனுப்புற. 2 சைன். என்ன சைனு? ஒண்ணு, அவன் நீ கீழே போட்ட உடனே பாம்பா மாறும், வாழைப்பிடி திருப்பி கோலா மாறும். 2வது சைன் என்னது? நீ உன்னுடைய கைய உன்னுடைய சட்டைக்குள்ள விடு, வெளியில எடு, அது வெண்குஷ்டமா மாறும். அதுக்கப்புறம் திருப்பி உள்ள விட்டு எடு, அது சரியாயிடும். இதெல்லாமே என்னன்னா, இட்ஸ் ஆல் பவர்ஸ். இட் ஆல் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த பவர்ஸ். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை அது வெளிப்படுத்தி காண்பது. அந்த சக்தியை கொடுத்துதான் மோசே அனுப்புறார். ஆனாலும் he was refusing to send Israel. God in his this resulted in the accusation of Moses against God. இவன் 2-3 தடவை போய் பேசும்போது இவன் உண்மையாவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடறான். என்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடறான்னா, என்ன ஆண்டவரே, நான் போய் சொல்றேன், அவன் என்ன ஒரு சின்ன பையனை கூட என்ன மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி. God in his அதாவது Moses asked God, why did you ever send me? 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கோவத்துல ஏன் என்ன அனுப்புனீர்? God in his reply sets out the purpose of this deliverance to the people of Israel. ஆனா ஆண்டவர் முன்னாடியே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் அவ்வளவு ஈஸியா அனுப்ப மாட்டான். ஆண்டவர் முன்னாடி சொல்லிதான் அனுப்புறார்.
ஏன் ஆண்டவர் கடினப்படுத்தணும் அப்படின்னா, தேவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார் அந்த அந்த டெலிவரன்ஸ்ல. இந்த டெலிவரன்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு டெலிவரன்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டெலிவரன்ஸை வைத்துதான் இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியே வந்து ஆண்டவர் வந்து டிசைன் பண்ண போறார். அப்ப அந்த டெலிவரன்ஸ் வந்து சிம்பிளா இருந்துச்சுன்னா பைபிள் சிம்பிள் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? மோசே போய் உடனே ஒரே அட்டம்ப்ட்ல எங்க ஜனங்களெல்லாம் அனுப்புப்பா அப்படின்னு உடனே, சரிப்பா உங்க ஜனங்களெல்லாம் போங்கப்பா அப்படின்னு போனா பைபிள்ல பாதி வசனம் இருக்கவே இருக்காது. சங்கீதத்துல பாதி வசனம் இருக்காது. சங்கீத புஸ்தகத்துல பாதி எதை பத்தி நம்ம எழுதியிருக்கோம்? ஆண்டவரே எங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. சங்கீதம் 130 ஃபுல்லா அதை தான் எழுதியிருப்பார். 136 பல வசனங்கள் சங்கீதத்துல இஸ்ரவேல ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தாரு, மன்னாவை போஷித்தீரே, எப்படி வனாந்திரத்துல நடத்தினீரே, அதை வச்சுதான் பாதி சங்கீதமே எழுதப்பட்டிருக்கும். சோ அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டெலிவரன்ஸ் வந்து ஒரு டிராமாட்டிக்கா அல்லது சிக்னிபிகண்டா இல்லைன்னா அதுல ஒரு சாராம்சமே இருந்திருக்காது. பாதி 39 புஸ்தகத்துல பாதி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாரு. ஈவன் ப்ராஃபட்டிக்கல் புஸ்தகத்துல கூட ஒன்று இருக்குதே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ எகிப்துல நீ பார்த்த மாதிரியே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்றார். சோ இட் வாஸ் அ வெரி சிக்னிபிகன்ட் ஈவென்ட். பாருங்க, மோசே கிட்ட சொல்றாரு, நீ போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, அந்த கோலை நீ போடு. கோலை போட்டவொன்னு என்ன நடக்குது? பாம்பா மாறுது. மோசே போட பாம்பு. எகிப்தியர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. எகிப்தியர்கள் வந்து மேஜிக்ல வல்லுநர்கள். They were very very specialized in the magics. அந்த நாட்கள்லயே அவர்கள் மந்திரங்களும் சொல்றதுலயும் மாயங்கள் பண்றதுலயும் அவங்க தேறினவர்களா இருந்தார்கள். அதனாலதான் மோசே வந்து கோலை போட்ட உடனே அது பாம்பாச்சு. பார்வோன் என்ன பண்ணாருன்னா, தம்பி நீ என்னப்பா வித்த காட்டுற, நாங்களும் வித்த காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மெஜிஷியன்ஸை கூப்பிட்டு கோல் போட்டாங்களா? போட்ட உடனே என்ன ஆச்சு? பாம்பா மாறுச்சு. பட் என்ன நடந்தது? மோசேயினுடைய பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்கி போட்டது. விழுங்கினது. சோ அது ஒரு பயங்கரமான ஒரு லெசனை காண்பிக்குது. என்னன்னா, பாம்பு வந்து சர்பண்ட் எகிப்தின் பிரகாரம் இட் இஸ் அ சூப்பர் பவர், இட் இஸ் அ காட், இட் ஷோஸ் தி அத்தாரிட்டி. அதனால்தான் பாத்தீங்கன்னா பார்வோனுடைய கிரீடத்துல பாம்பு இருக்கும். பாத்திருக்கீங்களா? ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒண்ணு வந்திருக்கு. ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா எக்ஸடஸ பத்தி. எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ திங்க் இட்ஸ் தேர் இன் நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல அமேசான் பிரைம்லயோ வந்திருக்குது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்கிறாங்க. மோசைய குறித்து, எக்ஸடஸ குறித்து ரொம்ப அழகா அதுல நிறைய பேர் வந்து பைபிள்ல இருந்து எடுத்து நிறைய காரியங்களை அது வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதை பார்த்தேன் ரீசெண்டா. உண்மையாகவே பெண்டடுக்ல நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே அதுல வந்து சொல்லியிருக்காங்க. டைம் இருந்தா அதை பாருங்க. எக்ஸடஸ், ஐ திங்க் நியூ எக்ஸடஸோ ஏதோ ஒண்ணு. இட்ஸ் அ டாக்குமெண்ட்ரி மூவி. ஸோ ஏன் சொல்றேன்னா, இட் வில் கிவ் யூ மோர் நாலேஜ் நம்ம படிக்கிற காரியங்கள். பாம்பு வந்து இட் ஷோஸ் அபவுட் தி அத்தாரிட்டி அண்ட் பவர் ஆஃப் இஜிப்சியன்ஸ். அதனாலதான் பார்வோனுடைய கீழத்துல பாம்பு இப்படி இருக்கும். இப்படி பார்த்திருக்கீங்களா? இப்படி இருக்கும். சோ மோசையோட பாம்பு, அந்த பார்வோன் போட்ட அந்த எகிப்தியனோட 2 பாம்பை விழுகிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மோசையினுடைய தெய்வம் அந்த எகிப்தில் இருக்கிற தெய்வங்களை விட வல்லமை உள்ளது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இட் டாக்ஸ் அபவுட் த பவர் அண்ட் தி அத்தாரிட்டி. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே எதை காண்பிக்குதுன்னா, நீங்களா ஒண்ணுமே கிடையாது, மோசையினுடைய தெய்வம் தான் வல்லமை உள்ளது என்பதை காண்பிக்கும்படியா அந்த அந்த ஒரு அந்த அந்த நிகழ்வு நடந்தது. சோ ஆண்டவர் இப்படி பல பிளேக்ஸ் அண்ட் பாஸ் ஓவர்ஸ்ல நம்ம வரும்போது படிக்கிறோம். So God in his reply sets out the purpose of his deliverance to the people of Israel. So ஆண்டவர் மோசேக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னா,
நான் ஏன் 5:22 வாசிப்போம். ஏன் நான் உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் என்றதை ஆண்டவர் சொல்றாரு. 5:22 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். அடுத்தது 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் ஆண்டவர் மோசே கிட்ட இஸ் கமிங் பேக். மறுபடியும் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் ஏன் உன்னை அனுப்புனேன்னா சும்மா வேலை இல்லாம இல்லப்பா, நான் உன் முற்பிதாக்களுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உன் முற்பிதாக்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்? உன் சந்ததி எகிப்து தேசத்திற்கு, ஒரு அந்நிய தேசத்திற்கு போவாங்க, அடிமைகளா இருப்பாங்க. ஆனாலும் நான் அவர்களை கொண்டு வருவேன் என்பது நான் அவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு நீ தேவை எனக்கு. அததான் ஆண்டவர் வந்து மோசே கிட்ட திரும்பி என்ன செய்யறாரு சொல்ற. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க வீட்டுல. இட் டாக்ஸ் அபவுட் காட் எப்படி தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறாரு, அல்லது அந்த அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை அவர் அதை நிறைவேற்றணும்ன்ற விரும்புகிறத நம்ம அதை என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். சோ ஏன் ஆண்டவர் வந்து மோசே கிட்ட அதை சொல்றாருன்னா, நம்பர் 1, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கவனன்ட் வித் ஏப்ரஹாம். அதை நம்ம இப்ப வாசிச்சோம். என்ன, ஏன் மோசேக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாருன்னா, ஏன்னா நான் ஆபிரகாமும் கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். 2வது, த ப்ராமிஸ் த லேண்ட் ஆஃப் கானான். நான் கானான் தேசத்தை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன்பா, அதை நான் கொடுக்கணும்னா நான் உங்களை இருந்து கொண்டு போகணும். உங்களை வந்து கொண்டு போனோம்னா ஒரு தலைவன் எனக்கு தேவை. 3வது, டு மேக் them as God's people. அவர்களை என்னுடைய ஜனமா நான் என்ன செய்யணும், நான் ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய ஜனமா நான் மாற்றணும். 4வது, டு மேக் them know him. என்ன அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் அறிந்து கொள்ளணும்? எவ்வளவு அழகா சொல்றா இருப்பாங்க. நான் ஆபிரகாமோடும் சரி, ஈசாக்கோடும் சரி, யாக்கோபோடும் சரி, நான் என்னோட நாமத்துல நான் அவர்களை அறியப்படவில்லை. நான் என் நாமத்தை கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, ரிவீல் பண்ணல. ஏன் ரிவீல் பண்ணல? ஏன் ஆண்டவர் தம் நாமத்தை வெளிப்படுத்தல? அப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறல. அதுக்கப்புறம் தானே, இவங்களுடைய காலத்துல தானே. இல்ல, ஆண்டவர் சொல்றாருல, நான் ஏன் இந்த யெகோவா என்ற நாமம் அவர்கள் அறியப்படவில்லை என்று. அதை நான் சொல்ல வரேன். ஏன் ஆண்டவர் அவர்கள் அப்பவே ஆபிரகாம் வெளிப்படுத்திருக்கலாம்ல. என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒண்ணு, மோசே மாதிரி யாரும் கேள்வி கேட்கல, மோசே மாதிரி சந்தேகப்படல. ஆபிரகாம், நீர் யாரு எனக்கு சொன்னா தான் நான் போவேன், என் தேசத்தை விட்டு நான் போனேன்னா நீ யாரு எனக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாதான் நான் போவேன் என்பது சொல்லல. மேபி God revealed to themselves in a different way. பட் இந்த இடத்துல he revealing him a very name. அவருடைய சொந்த பேரை அவர் வெளிப்படுத்துறார். ஏன்னா இந்த பையன் வந்து சாதாரணங்களே போக மாட்டான். அதனால இவனுக்கு இன்னும் டீப்பர் ரெவலேஷன் என்ன செய்யும். யாரெல்லாம் கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்கெல்லாம் இப்படிதான் ஏட்டிக்கு போட்டியாதான் இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை விட மாட்டார். ஏன்னா அவங்கள வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அதே மாதிரிதான் மோசே மாதிரி ஒரு நபர் தான் புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர். யார் சொல்லுங்க? பேதுரு. பேதுரு கிடையாது, பவுல். ஏன் சொல்லுங்க? பேதுரு கூப்பிட்டோன்னா வந்துட்டாரு. அப்பப்போ கொஞ்சம் எடக்கு பண்ணுவாரு,
போய் மீன் பிடி போயிடுவாரு. ஆனா பவுல் வந்து வேற டெரர் அவரு. எப்படிடா என் யெகோவா தெய்வத்தை நீங்க விட்டுட்டு போய் இயேசு என்ற ஒருத்தரை கும்பிடுவீங்க நீங்கன்ற வைராக்கியத்தை தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர் வந்து தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஐ வாண்ட் யூ, நீ தான்பா எனக்கு தேவை. நீ வந்து யூத மார்க்கத்திலேயே நீ இவ்வளவு தீவிரவாதியா இருந்தீன்னா நீ மட்டும் கிறிஸ்தவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட, இஃப் யூ ஹாவ் மோர் ரெவலேஷன் அபவுட் மீ, நீ எனக்கு வேற லெவல்ல நீ இருப்பேன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, he gave him a special revelation. அது வந்து உண்மை. அந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் கிடைச்சதுனாலதான் பால் செய்த ஊழியம் சாதாரண ஊழியம் இல்ல. அவன் வந்து ரத்த சாட்சியா தான் மறித்தான், அவனை கொன்றார்கள். ஆனா அவன் கடைசி வரலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா தைரியமா ரோமன் ப்ராவின்ஸ்ல கிரீக் தேசத்துல ரோமபுரியில போய் அவன் தைரியமா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, the greater revelation. அதனாலதான் the more revelation we have about God, the more zeal we should have for God. ஆமென். அதனால மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா, நீ என்னை குறித்து இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். they should know who I am. ஓகே, சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனை வந்து கடைசியில ஒரு டிராஜிக் ஈவெண்ட்ல தான் அவனை அனுப்புறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேக்ஸ் அண்ட் பவர் பாஸ் ஓவர். குயிக்கா நம்ம முடியும். பிளேக்ஸ் அண்ட் பாஸ் ஓவர். The plagues are best explained. Plagues and Passover, the demonstration of God's power. தேவனுடைய வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. The plagues are kept best explained as a manifestation of God's power. See, plagues என்றால் சொன்னா வாதைகள் வந்து அதே மாதிரி பாஸ் ஓவர் பஸ்கா, அதை நம்ம அடுத்து வாசிப்போம். It is the manifestation of God's power. தேவனுடைய வல்லமைய அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. It is to make Pharaoh and the Egyptians to know Yahweh is God. ஏன் ஆண்டவர் இந்த வாதைகளையும் எகிப்துல அவர் செய்யணும்னா, ஒன்று பார்வோனுக்கும் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை, அல்லது யாவே தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க. இட்ஸ் a fight between two powers. எகிப்தியர்களுக்கு பார்வோன் தான் ராஜா, பார்வோன் தான் தெய்வம். பார்வோன் தான் தெய்வம். அவனுடைய நீங்க எகிப்துல நீங்க வாசிக்கும் போது தெரியும். ஏன் தெரியுமா? எகிப்துல பிரமிட் கட்டினாங்க. பிரமிட் ஏன்னா பார்வோன்கள் எல்லாமே என்ன நினைச்சாங்கன்னா, எகிப்தியர்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, பார்வோன்கள் எல்லாம் தெய்வங்கள், அவங்க திரும்ப மறுபிரிவு எடுத்து வருவாங்க என்பதற்காகத்தான் அவர்கள் பிரமிட் செய்தார்கள். பிரமிட் என்பது என்னன்னா, இந்த பார்வோன்கள் மரித்து போன சடலத்தை பாதுகாத்து வைக்கிற ஒரு இடம் தான். இன்ஃபேக்ட் பிரமிட் இஸ் அ டூம்பு. பிரமிட் என்பது என்னது? கல்லறை தோட்டம். அது வந்து கல்லறை தோட்டம். யாரோட கல்லறை தோட்டம்? பார்வோன்களுடைய கல்லறை தோட்டம். பார்வோன்கள் யாருன்னா தெய்வங்கள். அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, அவங்க திரும்பவும் மறுபிரிவு எடுத்து வரும்பொழுது அவர்கள் அதே சரீரத்திற்குள்ளதான் அவனுடைய ஆவிகள் போகும் என்பதற்காக தான் அவருடைய சரீரங்களை பயங்கரமா பத்திரப்படுத்தி அங்க வச்சிருக்காங்க. சோ இட்ஸ் a fight between two power. தேவனா, இஸ்ரவேலின் தேவனா அல்லது பார்வோனா? The first 9 plagues are a continuous series. அதாவது 9 வாதைகள் வந்து தொடர்ச்சியா நடந்தது. These plagues fit the natural phenomena of Egypt. அப்படின்னா எகிப்துல இருக்கக்கூடிய ஒன்றை வைத்துதான் ஆண்டவர் வாதையை என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார். அதாவது however the miraculous elements consist in the unusual severity of the events, and the timing coincides with Moses' demands upon Pharaoh. God uses the created order for his purpose. அதாவது இந்த 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் என்னன்னா,
ஒரு இயற்கையான ஒன்றை வைத்துதான், அல்லது எகிப்துல இருக்க ஒன்றை வைத்துதான் ஆண்டவர் வந்து அவர் அந்த வாதைகளை கொண்டு வந்தார். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னா, எகிப்தியர்களுக்கு வந்து ஒண்ணு கடவுள் அல்ல. எகிப்து தேசத்துல நிறைய கடவுள்கள் இருக்குது. நிறைய they have lot of gods and goddesses. எப்படி இந்து மதத்துல, இந்தியாவுல இந்து மதத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கு? 33 கோடின்னு சொல்லுவாங்க. 303 கோடியா? 33 கோடியா? 303 கோடி ஜனங்களா தெய்வங்களா இல்லது 33 கோடி ஜனங்களா? தெய்வங்கள் 303 கோடின்னு நினைக்கிறேன். இல்ல 33 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. 33 கோடின்னு அர்த்தம். ஓகே, 33 கோடி தெய்வங்கள். அப்பா, நம்மளோட ஆயுசே பத்தாது அத்தனை கோடி தெய்வங்களை வணங்குறதுக்கு. ஒரு நாளைக்கு 1 hour ஒரு தெய்வத்தை வணங்கலாம் கூட நம்ம ஆயுசு பத்தாது. எப்படி இந்துவிசமோ அதே போலதான் எகிப்திலையும் பல தெய்வங்கள் அவங்க வச்சிருந்தாங்க, வணங்கினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள். த காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். அதுல போட்டிருக்கோம் அழகா நிறைய கடவுள்கள் அதுல காமிப்பாங்க. சூரியன் ஒரு கடவுள். அதே போலதான் எகிப்துல நிறைய கடவுள்கள் இருந்துச்சு. அதுல ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு வாதைகளுமே ஒவ்வொரு கடவுள். சோ ஆண்டவர் எப்படி அடிச்சாருன்னா எகிப்திய அவங்க கடவுளை வச்சு அடிச்சாரு. நைல் நதி முத வாதி வந்து என்னதுன்னா நைல் நதி. நைல் நதி வந்து எகிப்துல வந்து தெய்வம். ஏன் தெரியுமா? நைல் நதி மட்டும் இல்லைன்னா எகிப்துல அந்த தேசத்துல எப்போதும் பஞ்சம்தான் இருக்கணும். ஆனால் அந்த தேசத்துல நைல் நதின்றது பெரிய நதி. எத்தனை பேர் இங்க எகிப்து போயிருக்கீங்க? யாராவது எகிப்து பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்துல இல்ல. ஓகே, எகிப்து வந்து பயங்கரமான பாலைவனம். நான் எகிப்து போயிருக்கிறேன். பயங்கர பாலைவனம். அதே சமயத்துல ஒரு நாள் நைல் நதியில ஒரு குரூஸ் கூட்டு போனாங்க ஷிப்ல. கிட்டத்தட்ட 3-4 hours ஷிப்ல வந்து பிரயாணம். எங்கன்னா நைல் நதி. நான் கூட நினைச்சேன் நைல் நதி சின்னதா இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஷிப் போகக்கூடிய அளவுக்கு அதுல தண்ணி இருக்குது. அப்ப அது எவ்வளவு பெரிய நதியா இருக்கணும். அப்ப நைல் நதி என்பது சின்ன நதி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற கூவா நதி எல்லாம் கிடையாது சென்னையில. இட்ஸ் a big river, big ship can go in it. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வாதி என்ன பண்ணார்னா அந்த நைல் நதியை ரத்தமா மாத்தினார். என்னன்னா எகிப்து எதை தெய்வமா நினைச்சிட்டு இருக்குதோ அதையே மாத்திட்டார். He touched every gods which they believe as gods. கடைசியில எங்க போனாலும் அது ரத்தம், குடிக்கும் போது ரத்தம், குளிக்கும் போது ரத்தம். அப்படி ஒவ்வொரு வாதையும் பாத்தீங்கன்னா அவங்க எதெல்லாம் தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்களோ அதையே ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களுக்கு காமிச்சார். என்னன்னா நீ நினைச்சிட்டு இருக்கே இது தெய்வம் கிடையாது, இதெல்லாம் தலைகீழ மாத்துறதுதான் நானு, சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசித்து பாருங்க, அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவளை, ரெண்டாவது வந்து தவளை, நாடு ஃபுல்லா தவளை. சாப்பாடோட பாக்ஸ திறந்தா தவளை, அரிசியை திறந்தா தவளை. யோசித்து பாருங்க, பாத்ரூம்ல தவளை, படுக்க போற இடத்துல தவளை. எப்படி இருக்கும்? ஃப்ராகு. ஒரு ஃப்ராகே எனக்கு பிடிக்காது, அதை பார்க்கவே பிடிக்காது, கொலன்னு இருக்கும். நம்ம பார்க்குற இடத்துல ஃப்ராகு. நம்ம ட்ரெஸ் போடும் போது அதுக்குள்ள ஃப்ராகு. சம்டைம்ஸ் we don't really understand. ஆண்டவர் 10 வாதைகளை கொடுத்தார் பிரசங்கத்தை கேட்டுக்கிறோம். அல்லது நம்ம கூட யோசிப்போம், we don't really understand the seriousness of these plagues. எல்லா இடத்துலயும் தவளை இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 10 தவளை இருந்தா பரவாயில்ல, அதை அறுத்து சாப்பிட்டுடலாம் குழம்பு வச்சு. ஒரு வீட்டுல ஆயிரக்கணக்கான தவளை இருந்தா எப்படி இருக்கும்? திறக்கிற இடம்லாம் தவளை. அவங்க எதை தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்களோ அதையே ஆண்டவர் வந்து சாபமா மாத்திட்டார். அடுத்தது லைஸ், பேன். அடுத்தது ஃபிளைஸ். அடுத்தது லைஃப் ஸ்டாக் பெஸ்டிலன்ஸ், மிருக ஜீவங்கள் கொல்லப்படுகிறது. அப்புறம் பாயில்ஸ், கட்டிகள், உடம்பு ஃபுல்லா கட்டி. எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிக்க முடியாது.
யோசிச்சு பாருங்க, எகிப்துல ஜனங்கள் பட்ட பாடு. இப்படி கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினானுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, வா நான் I have a time. ஆண்டவர் சொல்றாரு பாரு, உன்னை வேதனைப்படுத்தினவங்களை வந்து நான் என்ன பண்ணுவேன். 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சொன்னாரு பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல அவர்கள் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களோ நான் அதை விட பயங்கரமா என்ன பண்ணுவேன், நான் அவங்களை கொடுமைப்படுத்துவேன், அவர்களுக்கு வேதனை கொண்டு வருவேன். ஹெயில் ஸ்டாம்னா கல்மலை. யாராவது லைஃப்ல கல்மலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? கல்மலைனா நிறைய பேர் நினைச்சுக்கிறேன்னா கல்லு வந்து விழும். கல் இல்ல, பனிக்கட்டி மழை. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தது இல்ல, வீடியோல நேர்ல பார்த்தது இல்ல, வீடியோல பார்த்திருக்கோம். இங்க வந்திருக்கு, ஒமான்ல எல்லாம் வந்திருக்கு. ஓகே, நான் 2021 நினைக்கிறேன், 21ல எங்க பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் அன்னைக்கு வந்தது. மறக்கவே முடியாத கிராஜுவேஷன். நான் சொல்லுவேன் எப்பவுமே அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, என்னடா நீங்க பண்ணி தொலைச்சிங்க. மழை வந்தா ஆசீர்வாதம் சொல்லலாம், கல்லு மழை வந்தா என்ன சொல்லுவீங்க? அதுவும் இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி. நான் சொல்லுவேன், அட பாவிகளா, என்ன பண்ணி தொலைச்சிங்களே தெரியல. கரெக்டா அதுக்கு முன்னாடியும் ஜெய்கான் நாங்க இருக்கிற இடத்துல வந்து எப்படின்னா, மழை எப்போ வரும்னு யூகிக்கவே முடியாது, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. செம்ம வெயில் அடிக்கிற அடுத்த அரவர்ல செம்ம மழை கொட்டும். அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் எங்க இடத்துல. அன்னைக்கு மழை முன்னாடி வாரத்துலக்கும் மழை கிடையாது, அன்னைக்கும் மழை கிடையாது. கூகுள் பிரகாரம், ஓகே, கூகுளோட வெதர் ரிப்போர்ட் பிரகாரம் மழைன்றதுக்கு அறிகுறியே கிடையாது. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கு திடீர்னு ஒரு மேகம் க்ளோஸ் ஆச்சு, கரும் மேகம் சூழ்ந்துச்சு, கல்மழை வந்துச்சு பாருங்க. நடந்துட்டு இருக்கிற கிராஜுவேஷன் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. பசங்க மட்டும், இந்த கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நின்று இருக்கிறாங்க கிரவுட்ல. இது மொத்த கிரௌடும் ஹாலுக்குள்ள போய் பூந்துட்டாங்க. ஏன்னா அவுட் சைட்ல நடந்துச்சு. ஏன்னா கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேப் போட்டிருந்தாங்க, அதனால தப்பிச்சானுங்க அவனுக்கு. மற்றபடி நாங்க, ஏன்னா இன்னொன்னு, யாராவது அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்ல, போகணும்னு சொன்னாதான் அவங்க போக முடியும். அது வரலாம் அவங்க நின்றுட்டே இருக்கானுங்க. நான் சொன்ன அப்புறமா ஃபைனலா ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கோ இன்சைட். அதுக்கப்புறம் ஓடினானுங்க தொப்பியை தூக்கிட்டு. இவ்வளவு பெரிய கல் ஐஸ் கட்டி, அது மண்டையில விழுந்துச்சுன்னா லிட்டரலா மண்டை உடையும், அவ்வளவு வெயிட் இருக்கும் அது. சோ நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு கல்மழை பெய்ததுன்றது. இட்ஸ் நாட் ஈஸி. இப்ப ரீசெண்டா மணிப்பூர்ல கல்மழை பெஞ்சிச்சு, தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? ரீசெண்டா கல்மழை பெஞ்சது. கல்மழை ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தாரு, என்னோட கொலீகு. அதோட கல்மழை, ஒரு கல்லோட சைஸ் இவ்வளவு பெருசு, ஐஸ் இவ்வளவு பெருசு. அது ஒரு மண்டையில, ஒரு லேடியோட மண்டையில விழுது, மண்டை ஃபுல்லா ரத்தம். சோ ஆண்டவர் அந்த நாட்கள்ல கொண்டு வந்த வாதைகள் எல்லாம் நம்ம வாசிக்கு பார்க்கும்போது we really need to understand ஆண்டவர் செஞ்ச சில காரியங்கள். அதனாலதான் அது வந்து it demonstrated the power of God. இன்னொன்னு, கல்மழை வந்து சாதாரணமா வராது, ஈஸியா வராது. அது வந்து இது வரணும்னா ரொம்ப அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அது வரும். சயின்டிபிக்கா நீங்க படிக்கும் போது அது தெரியும். அடுத்தது லோக்கஸ்ட், ஃபுல்லா வெட்டுக்கிளி. முன்னாடி வயல்ல வந்து கல்லு மேல விழுந்து அழிச்சிருக்கோம். அடுத்தது வெட்டுக்கிளி வந்து மொத்த கிராஸையும் அல்லது வயலை என்ன பண்ணிருக்கோம்னா அது நாசம் பண்ணி போட்டுருவோம். அடுத்த கடைசி த டெத் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். கடைசி வாதை தான் மிக மிக முக்கியமான ஒரு வாதை. அது என்ன வாதைனா தலைப்பிள்ளை சங்காரம். தலைப்பிள்ளை சங்காரம்னா குடும்பத்துல இருக்கிற முதல் ஆண் பிள்ளையை சங்காரம் பண்ணுகிறது, கொன்று போடுகிறது. ஏன் ஆண்டவர் அதை செய்யணும்? அது ரொம்ப கொடுமையான ஒன்று, அப்படிதானே? நம்ம நினைக்கிறோம் பார்வோன் மட்டுமல்ல, எகிப்துல இருக்கிற எல்லா தலைப்பிள்ளை பிள்ளை இறந்து போகும். வெறும் பிள்ளைகள் மட்டுமல்ல, அந்த வீட்டுல இருக்கிற ஆடு மாடு எல்லா விலங்குகள் எல்லாமே முதல் இறந்து போகும். யோசிச்சு பாருங்க, வெறும் பிள்ளை மட்டும் இறக்குறது அல்ல,
லைஃப் ஸ்டாக்ஸ் கொண்டு கண்ணுக்குட்டி இறந்து போயிடும், ஆட்டுக்குட்டி இறந்து போயிடும், எல்லாமே இறந்து போயிடும். ஏன் ஆண்டவர் அதை கொண்டு வந்தார் கடைசியானா, ஏன்னா பிள்ளைதான் அடுத்த ராஜா எகிப்துக்கு. பிள்ளை யாரு? அடுத்த ராஜா. எகிப்துல ராஜா யாரு? பார்வோன் தானே? பார்வோன் தான். பார்வோன் யாரு? பார்வோன் யாரு எகிப்துக்கு? ஓகே ஓகே, தேவன் தேவன் அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவன், காட். சோ பேசிக் ஐடியா என்னன்னா, பார்வோனுடைய ஃபர்ஸ்ட் பையன் தான் அடுத்த பார்வோன், அடுத்த கிங்கு. அப்படின்னா அடுத்த கிங் யாருன்னா இஸ் காட். அப்ப ஆண்டவர் எதை தொட்டாரு? நீங்க யார கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கியோ அவனை நீ காப்பாத்திக்க முடிஞ்சா. அப்ப காடையே காப்பாத்துறதுக்கு யாருதான் வரணும்? காடையே ஒருத்தர் காப்பாத்தணும்னா அது யாரு கிடையாது. நம்ம ஊர்ல இது வீடியோ கால்ன்றதுனால நான் சொல்றேன், வீடியோ கிளாஸ்ன்றதுனால. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லா கோயில்லையும் சிலை இருக்கும். அந்த எல்லா சிலைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? காவல் தெய்வம். காவல் தெய்வம் இல்ல, நான் காவல் தெய்வத்தை எங்க வச்சிருப்பான்னு கேக்குறேன். நீங்க கோயில் பக்கமே ஒதுக்குனது கிடையாதா? கோயில் பக்கம் தமிழ்நாட்டுல எந்த பெரிய பெரிய கோயில் நீங்க போய் பாத்தீங்கன்னா கோயில் சிலைய உள்ள இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கம்பி போட்டு பூட்டியிருப்பாங்க, அயன் டோர் போட்டு லாக் ஆயிருக்கும். பார்த்தது இல்லையா? நீங்கெல்லாம் பரிசுத்தவாளி. நான் ஆக்சுவலா ஹிந்து ஃபேமிலில இருந்து வந்தவ, ஆனாலும் நான் நோட்டீஸ் பண்ணது இல்ல. சீரியஸா நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா பாருங்க. எங்க ஊர் பக்கத்துல முன்னாடி ஒரு சிலை சிலை ஓப்பனா தான் இருந்து அங்கங்க சிலையை தூக்கிட்டு போறாங்க, களவாடிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இது போட்டுறாங்க, கூண்டு மாதிரி போட்டு அதை நிறுத்திட்டு. அததான் நான் சொல்ல வரேன். எந்த இடத்துல நீங்க தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வெளியில கூட சின்ன ஒரு சிலை வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த சிலைய கூட கம்பி போட்ட டோர் போட்டு பூட்டி இருப்பாங்க. பெரிய பெரிய கோயில், மதுரை மீனாட்சி, காஞ்சிபுரம் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம் தங்கம் நகை அணிஞ்சிருக்கும், அப்படிதானே? கோயில் நகை திருடு போச்சுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்க இருந்திருக்கும்? அந்த சிலை மேல இருந்த நகைகள் அதெல்லாம். ஓகே, அம்மன் மேல இருந்த நகைகள். அப்போ நம்ம ஊர்ல எத்துங்க அந்த தெய்வத்தை, அது தெய்வம்னா அதை பாதுகாத்துக்கிறதுக்கு கம்பிக்குள்ளதான் வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பூட்டியிருக்காங்க. அப்ப அது தெய்வமா? அதுவே தெரியாது ஜனங்க என்ன பண்றாங்க, அதை வணங்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியா தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை அறியாம, if a God cannot protect himself, it is not God. தெய்வமே தன்னை பாதுகாத்துக்க முடியலன்னா அது என்ன கிடையாது. இது எப்படின்னா, தெய்வத்துக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அந்த தெய்வம் எங்க போய் யாருக்கிட்ட கேட்கும்? இது நம்ம ஊர் போலீஸ் மாதிரி, போலீஸுக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா கடைசியில போலீஸுக்கு யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுவா? பொது ஜனங்களுக்கு யார் ப்ரொடெக்ஷன்? நான் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சைபர் என்னோட போன் ஹேக் பண்ணி 20,000 rupees எடுத்துட்டாங்க. என் போன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஹேக் பண்ணி 20,000 rupees எடுத்துட்டாங்க. நான் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினாரு, எவ்வளவு சார் நீங்க மிஸ் பண்ணீங்க? அதுல 20,000 போச்சு. 20,000 தானா? சரி சரி ஓகே. அவங்களுக்கு 20,000 அசால்ட், நமக்கு 20,000 பெருசு. அவங்க சொன்னாங்க, போன வாரம் தான் சார் கமிஷனர் அக்கௌண்ட்ல இருந்து அடிச்சிட்டாளுங்க லட்சக்கணக்கில். ஹலோ, நான் அப்பதான் யோசித்தேன், கமிஷனருக்கே இந்த நிலைமைனா? இல்ல கேக்குது, ஆனா கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கறதுனால இதா இருக்கு. நீங்க கடைசியா எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்கன்னு கேட்கல. ஓகே ஓகே.
நான் அமௌண்ட் சொல்லல, அமௌண்ட் தெரியல, அமௌண்ட் சொல்லல. எல்லாம் அது சொன்னா நமக்கு தான் அதாவது போலீஸ்ன்னு அசிங்கம், அது வந்து கமிஷனருக்கே அசிங்கம். நான் அப்பதான் யோசித்தேன், அடப்போ என் காசு போச்சு, அவ்வளவுதான், வரல. அவனுங்களும் எங்க தேடுவானுங்க? அவங்க சொல்றாங்க, சார் நாங்க கமிஷனரோட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சார். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, தெய்வத்துக்கு காப்பாத்தணும்னா அப்ப அது தெய்வம் கிடையாது. அதுதான் ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தினார். உன் பையனை நீ காப்பாத்திக்க முடிஞ்சா உன் பையனை நான் அழிப்பேன். சோ அது ஒரு 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 ரொம்ப கொடுமையா இருந்தாலும் God wants to demonstrate his power in a very mighty way. ஒரு வல்லமையான ஒரு வழியில கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதுதான் வந்து பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி அவன் என்ன பண்ணுச்சுன்னா ரிலீஸ் பண்ணுச்சு. So the real confrontation between Moses and Pharaoh was on the issue of authority and power. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். Moses was challenging the power of Pharaoh. The demonstration of God's power through the plagues not only proved to the Egyptians the existence of Almighty God, but also Israel became conscious of divine intervention and salvation. இந்த 10 வாதைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த 10 வாதைகளை கர்த்தர் ஏன் வெளிப்படுத்தினார்னா, ஒன்று எகிப்திற்கும் அல்லது எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் யாவே எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, அது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இஸ்ரவேலை மீட்பெடுக்கிற இந்த திட்டத்துல அல்லது மீட்கிற இந்த வேளையில தேவனுடைய இடையூறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். God's mighty intervention, இன்டர்வென்ஷன்னா இடைப்படுகிறது. தேவன் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதுல தேவன் இடைப்படுகிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த 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 பிளேக்ஸ் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். The 10th plague, the death of the firstborn, has no natural explanation. This plague proved the ultimate authority and power of God. So கடைசி வாதை எதை காண்பிக்குது அப்படின்னா, தேவனுடைய அல்டிமேட் அத்தாரிட்டியும் அவருடைய பவரையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பார்வோன் தெய்வமானால் பார்வோன் என்ன செய்யட்டும், இந்த 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 வாதையிலிருந்து தன்னுடைய மகனை காப்பாற்றட்டும். அல்லது யாவே தெய்வமானால் நான் என் பவர் என்ன செய்யறேன் காமிக்கிறேன். இதே பவர் தான் throughout the Old Testament we can see. எலியா அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளோடு யுத்தம் பண்ணும்போது இததான் சொல்லுவான், பாகாலுடைய தெய்வங்கள் அல்லது பாகால் தெய்வமானால் அக்கினி கொண்டு வரட்டும். ஆனா இஸ்ரவேலின் தேவன் எலியாவின் தேவன் ஆனால் அவர் என்ன செய்வார்? கொண்டு வர. It was a challenge fight between the super powers. ஆனா கடைசியா ஜெயித்தது யார் தெரியுமா? The power of God. So this event, the firstborn. So God gave specific instruction to the Israelites as how to prepare them to escape the plague before the execution of the plague. This event became so significant that God commanded the Israelites to keep it as a memorial throughout the generation. இந்த பாஸ்ஓவர், அதாவது பஸ்கா என்பது எப்படி செய்ய வேண்டும், அல்லது இந்த 10வது வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்ள இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரவேலுக்கு காண்பித்தார். இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உண்மை. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த 10வது வாதை வந்து வெறும் எகிப்தியர்களுக்கு மட்டும் அல்ல, இந்த 10வது வாதை என்பது எல்லாருக்குமே. It's not only for Egyptians, it's even for the Israelites. இங்கதான் வந்து ஆண்டவர் ஒரு செக் வைக்கிறார். என்னன்னா, பட் இஸ்ரவேலர்கள் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு நான் ஒரு வழியை கொடுக்கிறேன், நான் ஒரு வழியை ஏற்படுத்துகிறேன். அந்த வழியை அவர்கள் பின்பற்றி கீழ்ப்படிந்தாய் ஆனால் அவர்களும் தப்பித்துக் கொள்ள முடியும். வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, ஒருவேளை இந்த 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 செய்தியை கேட்ட எகிப்தியர்கள் செஞ்சிருந்தாலும் அவங்களும் தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா
சங்கார தூதனுக்கு எது எகிப்தியர் வீடு எது இஸ்ரேவேலர் வீடுன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். கமாண்ட் என்னன்னா, யார் வீட்டுல எல்லாம் நிலைக்கால்களில ரத்தம் இருக்குதோ அவங்க வீட்டெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், தப்பிச்சு. சோ அந்த நாட்கள்ல பட் உண்மையாகவே யார் அதை செஞ்சிருப்பா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா எகிப்தியர் என்ன நினைக்கிறாங்க, எகிப்தியர் அதை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க செஞ்சிருந்தா அவங்க பிள்ளைகள் பிழைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க செய்யாம இருந்திருந்தா, இன்ஃபேக்ட் எல்லா எகிப்தியரும் அது செஞ்சாங்களா, செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்வோன் அதை செய்யல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பார்வோனே அதை செய்யல, எங்க தெய்வம் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லிதான் நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன, யாரெல்லாம் அது செய்யலையோ அவங்களோட எல்லா வீட்டிலையுமே மரணம் சம்பவித்தது. இந்த ஈவெண்ட் வந்து இட் ஹஸ் பிகம் அ வெரி வெரி சிக்னிபிகன்ட் ஈவெண்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ராயல். ஸோ பஸ்கா என்கிற ஒரு பண்டிகையே இந்த 10வது வாதையிலிருந்து வந்ததுதான். ஓகேவா? ஸோ இந்த வாதையை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுல இருந்து தான் ஆண்டவர் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்தது. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த 10வது வாதை என்ன செய்யலாம். 10வது வாதை ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. பாஸ் ஓவர் குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலா என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். உங்ககிட்ட நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன், யூ கேன் கோ த்ரூ. எல்லாமே ஈஸி இங்கிலீஷ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எனி கொஸ்டின், எனி டவுட்ஸ்? நம்ம டைம் ஆச்சு ஆல்ரெடி, வில் வைண்ட் அப். இந்த கிளாஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜோம் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இவ்வளவு நேரமாய் கர்த்தாவே இந்த தாசனை வைத்து கர்த்தாவே அப்பா எங்களுக்கு வேதத்தில் உள்ள தெரியாத பகுதிகளை தேவன் நீங்க போதித்து அப்பா நாங்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தாவே எங்களுக்கு அவை போதிக்க நீங்க வைத்தபடியாக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஐயாவின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. எந்த நாளும் கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன்ல இருந்து அட்டன் பண்ண ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் இந்த கிளாஸ் கர்த்தாவே எங்களுக்கு தொடர்ந்து நடக்க எல்லா கிருபையும் தர வேண்டுமே ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த ராத்திரி வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் இதை தொடர்ந்து படித்து கர்த்தாவே வேதத்தின் ரகசியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டுமே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபங்களை நல்ல தகப்பனே, ஆமென். Thank you. God bless you. Good night. Praise the Thank Lord. you. Yeah. Praise the Lord. Thank you. Praise the Lord. Next class la பாப்போம்.